அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை சனி புகானை பற்றி காணவில்லை. இந்த பதிவில் சனி புகானை பற்றி காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர். சனி பகவான் இறைவன் அருளை பெற்று தருபவர். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களை சொல்லி கும்பிடுவோம். இதெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு கும்பிட்றோம் அப்படின்னா சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தின் வழி தான் கும்பிடுவோம். மற்ற வீடுகளை பற்றி கவலை இல்லை. சனி பகவான் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகனை சார்ந்து அவர் வேண்டிக் கொள்வார். லக்கணத்திற்கு 2வது வீட்டில் சனி பகவான் இருந்தால் குடும்பத்தை பற்றி பணம் பொருளாதாரத்தை பற்றி அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துங்க, கரெக்டாக உண்மையாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள். மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். கடந்த 29/3/2023 வருடம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். பார்த்திங்கன்னா 2 வருடம் கடந்து 3 மாதங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி செல்வார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன? முதலில் காண்போம். கிரகங்கள் வக்கரம் என்றால் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது, மத்தியான நேரம். ஓரிடத்திற்கு மத்தியான நேரத்தில் செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே வேக்காடாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அதே ஒரு இடத்திற்கு மத்தியான நேரம் நடந்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்தோடனே எங்கே மரம் இருக்குது, எங்கே நிழல் இருக்குது, எங்கேப்பா கடை இருக்குது, கொண்டாந்து நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும். அதே போல் தான் வக்கர கிரகம் நாம் நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும். தானாக சுயமாக அந்த கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும். ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சுன்னு பொதுவெளியில் பொதுமக்கள் பேசுவாங்க. சனி பகவானுடைய வக்கர காலம் பெண்களுக்கு சுபம். சனி பகவானுடைய வக்கர காலம் ஆண்களுக்கு பீடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி இரு இப்படி இருன்னு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு கூடுதலாக இருக்கும். படித்து 3 டிகிரி 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வரும். சனி இருக்கும் வீடு நலம், பார்க்கும் வீடு பலவீனம் அடையும். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் நல்ல சூழ்நிலையை அனுபவிக்க முடியும். மற்ற வீடுகளில் சனி பகவான் வரும்போது பல சோதனைகள், கஷ்டம், வேதனை, துயரம், துக்கம் இப்படி கொடுத்து விடுவார். சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்கள் பலம் இருக்காது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று
ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துச்சு. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் மிகுந்த கஷ்டம், எவ்வளவோ விரயம். 9ஆம் வீட்டில் வரும்போது ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் தந்தை வழியில், தந்தையார் உடன் பிறந்தவர்கள் வழியில், பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வழியில் பிரச்சனைகள் உண்டு. அடுத்த 138 நாட்கள் மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே அஷ்டம பாக்கியாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது 9வது வீட்டையும் இயக்குவார், 8வது வீட்டையும் இயக்குவார். 2 வீடும் வேலை செய்யும். 9வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது வக்கர காலத்தில் நீங்கள் வெளியில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, வெளியில் கொடுத்த பணம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வராமல் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் வசூல் பண்ணிக்கலாம். வெளியில் கொடுத்த பணம் இந்த நேரத்தில் வரும். 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு போர்கள். இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் வரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் தார திருமணம் நடக்கும். போரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு சனி இணைவில் இருக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையிடம் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னாலும் தந்தையார் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், அல்லது நீங்கள் உங்கள் அப்பாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த 138 நாட்களில் அப்பா மூலம் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அஷ்டமாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். மிதுன ராசிக்கு ஜென்மகுரு ஓடிக்கொண்டிருக்கிறது. கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். பிராய்லர் கோழி அதிகம் பிரியாணியாக சாப்பிட்றது, கோழியை சுக்கா போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கொழுப்பு சார்ந்து இந்த கட்டி கொப்பளம் இந்த மாதிரியான வியாதிலாம் ஏற்படுத்தி விடும். மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். விவசாயம், வீடு நிலம் சொத்து சார்ந்து, மண் நிலம் பூமி சார்ந்து வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 138 நாட்கள் அதிகமாக பராமரிப்பு முட்டுவலி செலவு கூடுதலாக வரும். சனி பகவான் 9வது வீட்டில் அமர்ந்து அவருடைய உக்கிரமான பார்வை 3 வீடுகளை பார்வை செய்கிறது. லாபஸ்தானமான 11வது வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது மிதுன ராசி அன்பர்கள் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் ஓரளவு நிறைவேறும். 11வது வீட்டை இதுவரை சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருந்தார். மூத்த உடன் பிறந்தவரிடம் சண்டை சச்சரவு வந்திருக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய வக்கர காலத்தில் நீங்கள் செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த லாபங்கள் வரும். மறுமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரம் வரன் பாருங்கள், உடனே திருமணம் நடக்கும். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை மிதுன ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. ஆடி மாதம் 13 வரை செவ்வாய் பார்வையில் சனி, சனி பார்வையில் செவ்வாய். தந்தை மகனுக்குள் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. வெளியில் சுற்றுலா போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ குடும்பத்தோடு சென்று வருவதை ஆடி மாதம் 13 வரை தவிர்த்து விடுங்க. மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேதுவோடு செவ்வாய் இணைவு, பாக்கியத்திலே ராகுவோடு சனி இணைவு. அப்போ உங்களுக்கு பாக்கியத்திற்கு பிறகு விரயம் உண்டாகும். குடும்பத்தோடு கார் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது ஆடி மாதம் 13 வரை தவிர்ப்பது நல்லது. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழும்போது மின்சாரம், நெருப்பு, இயந்திரம்,
வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. சத்ரு பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். சனி பகவானுடைய வக்கர காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். கடனை கட்டலாம், பணம் வந்து சேமிக்கலாம். இந்த 138 நாட்கள் மிதுன ராசி என்பளுக்கு பாக்கியத்திலே சனி வக்கரகதியில் இருக்கும்போது பாக்கியங்கள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.